வரவே இல்லை, இன்னும் வரலம்மா. ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து டே 2 இன் ஊர் மொட்டைக்குட்டி. நேற்று டே 1ல் வந்து மொட்டை போட்டாச்சு. காற்று அடிக்கிறதுனால சவுண்டு கேட்குமான்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து டே 2 வந்து நேற்று ஃபுல்லாக ஹெக்டிக்காக போனதால நாங்கள் வந்து லேட்டாக தான் கிளம்பணும். ஸோ இன்றைக்கி டேல என்னென்ன நடக்குதுன்னு சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப காற்றடிக்குது. ஸோ டே 1 பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெக்டிக்காக போச்சு. காலையில் பால் குடம், அதுக்கப்புறம் பொங்கல் வச்சோம், சாயங்காலம் முளைப்பாரின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு. ஸோ வந்து எல்லாருமே செம்ம டயர்ட் ஆகிட்டோம். காலையில் கிளம்புறதுக்கு வந்து அடுத்த நாள் வந்து ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தது. அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். டே 2க்கு பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் சேமான ஒரு அவுட்ஃபிட் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணி அவுட்ஃபிட் கலர்லாம் எதுவுமே சூஸ் பண்ணல. பட் வந்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சோன்னு தான் தெரியுது எல்லா அவுட்ஃபிட்டுமே க்ரீன் கலரில் இருந்துச்சு. அண்ட் அந்த ஹோட்டலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியலில் இருக்க எல்லா பேக்ஸுமே வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரோட குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பேக்லாம் வந்து ஒரு 150 அந்த மாதிரி ரேட் தான் இருந்தது. செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. அண்ட் இந்த ரோட் வந்து நாங்கள் ரூம்லேருந்து கோவிலுக்கு ட்ராவல் பண்ணி போகிற ரோட். சைட்லலாம் ட்ரீஸ் இருந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த ரோட்டில் வந்து அவ்வளோ வண்டியே வரல. இந்த ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் சைடில் ஃபுல்லாகவே தண்ணியும் வந்துருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் ஒரு நல்ல ஃபோட்டோஜெனிக் ஸ்பாட். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பழைய கோவில் சுற்றி ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் அந்த பழைய கோவில். ஆக்சுவலாக இது வந்துட்டு கம்மாயின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே பெருசாக இருக்கும். நான் சொல்லியிருந்தாலும் ரோடு சைட்லலாம் இருக்கும்னு சொல்லிட்டு தண்ணி அது வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுதான் இந்த தண்ணியோட வியூ. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் ஆழமும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பாவும் நானுமே இந்த ட்வின்னிங்கான அவுட்ஃபிட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நான் வந்து ஹாஃப் சாரி மாதிரி கட்டிக்கிட்டு அவளுக்கு வந்து ஃப்ராக் தைச்சிட்டேன். ஊருக்கு போனாலே ஒரு விஷயம் ஊருன்றதை இண்டிகேட் பண்ணுற விஷயம் எதுன்னு பார்த்தா இந்த ஐஸ்கிரீம் தான். இது வந்து பால் ஐஸ்னு சொல்லுவாங்க, சேமியா ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கும். இது சாப்பிட்டா தான் வந்து ஊரோட ரெமெம்பரன்ஸே வரும். என்னதான் இங்கே இவ்வளோ ஐஸ் சாப்பிட்டாலுமே ஊரில் ஒரு யூனிக்கான டேஸ்ட் இருக்கும் இதுக்குன்னே. அன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு கடா விருந்து தான் வச்சுருந்தாங்க. ஸோ கூட்டம் ரொம்பவே இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கோவிலில் வந்து சாப்பிட்றதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்பவே பெருசாகவே இருந்துச்சு. பட் வந்து கூட்டமும் நிறையான்றதுனால சுத்தமாக மேனேஜ் பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்துட்டு நான் காலையில் 11 o'clock தான் சாப்பிட்டதுனால சுத்தமாக பசியும் இல்லை. அண்ட் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா பசியே அடங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஊரில் செகண்ட் டே வந்து அவ்வளோலாம் பூஜை இல்லை. டே 1ல் தான் நிறைய பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து ஆடு வெட்டினதுனால சிம்பிளாக மட்டும் பூஜை பண்ணியிருந்தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அப்போயுமே கூட்டம் குறையிற மாதிரி இல்லை. நான் வந்து வெஜ் தான் சாப்பிடுவேன். எனக்கு சுத்தமாக மட்டன் பிடிக்காதுன்றதுனால ஹஸ்பண்ட் வந்து தட்டிலே வாங்கிட்டு வந்து தந்திருந்தாங்க. அண்ட் ஊரில் வந்துட்டு கோவிலில் தங்கணும்னா இப்படி தான் சைடில் பெட்ஷீட் போட்டு தூங்குற மாதிரி இருக்கும். கார் வந்துட்டு பழைய கோவிலில் நிறுத்தியிருந்தாங்க. ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பழைய கோவிலில் இருந்ததுனால நாங்கள் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து 108 தேங்காய் சாமிக்கு உடைக்கிறேன்னு சொல்லி வேண்டி இருந்ததுனால அது வந்து தூத்துக்குடியில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு அன்னைக்கு உடைச்சிருந்தாங்க. டைம் வந்து சட்டுன்னு ஓடிடுச்சு. அப்படி ஈவினிங்கும் ஆகிடுச்சு. ட்ரெயினுக்கு கிளம்புற டைமும் வந்துருச்சு. அண்ட் வந்துட்டு கோவிலே கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஹாட் வாட்டர்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்தே பாரத் புக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரிட்டர்னுக்கு வந்து நைட்டு ஸ்லீப்பரை தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ட்ரெயின் டைமிங் வந்து 8:40 மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து 5 o'clockலாம் எல்லா லக்கேஜுமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து எங்களோட பாப்புலேஷனும் அதிகம், லக்கேஜும் அதிகன்றதுனால எல்லாருமே டப்புன்னு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அண்ட் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பாப்பாவோட ஹேண்ட் லக்கேஜ். அதுவே வந்து ஒரு 6 போல் வந்துருச்சு. இவங்க வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொன்னாங்க. அதனால காட்டியிருந்தேன். ஃபைனலாக வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருமே கோவிலுக்குள்ளே பூஜை பண்ணுறதுக்காக போயிருந்தோம். இந்த ஊரில் என்னோட திருவிழாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லையா. இந்த ஊரில் வந்துட்டு சாப்பாடு எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எல்லாமே வந்து வெல் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு பால் குடத்துக்குலாம் அவங்களே டவல் தந்துட்டாங்க. அண்ட் முளைப்பாரியுமே தலையில் வைக்கிறப்போ ரொம்பவே ஹர்ட் ஆகும். அதுக்குமே அவங்க டவல் தந்துட்டு நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து குட்டாக ஃபீல் பண்ணேன். நைட் வந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம்.
ஏன்னா எனக்கும் அன்றைக்கும் வந்து அன்றைக்கி மட்டன் சாப்பிடாததுனால நாங்கள் வந்து நைட்டு நான்வெஜ் வேணும்னு கேட்டிருந்தோம். ஸோ அங்கே போயிருந்தோம். ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். இப்போ தான் ஒரு சம்பவம் நடந்தது. ஆக்சுவலாக எல்லாரோட லக்கேஜும் உள்ளே தான் இருந்தது. நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரத்துக்கே 8:20 ஆகிடுச்சு. அண்ட் எங்கள் ட்ரெயின் வந்து 8:40. திடீர்னு வந்துட்டு லாக் ஆகிடுச்சு. யாராலையுமே திறக்க முடியல. எல்லாருமே ரொம்பவே பேனிக் ஆகிட்டோம். நல்ல வேளை எங்கள் ட்ரெயின் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருந்ததுனால எல்லாருமே சீக்கிரமாக ஏறியாச்சு. போகிறப்ப ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பாங்களா அந்த பர்சன் வச்சு தான் வந்து கேரி பண்ணிட்டு போயிருந்தோம் லக்கேஜ்லாம். லாக் ஆனதுக்கப்புறம் ட்ரெயினில் நாங்களே லக்கேஜை வெறியோடு ஏற்றிட்டோம். நைட்டு செம்ம டயர்ட். பட் வந்து பாப்பாவும் ரித்தோ சரியாக தூங்காமல் வந்து தொலை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு நாங்கள் தூங்க 12 ஆகிடுச்சு. செம்ம டயர்டில் அப்படியே செம்மையாக தூங்கிட்டோம். காலையில் எக்மோ ஸ்டேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எழுப்பி விடும் போது தான் நாங்களே எழுந்தோம். இந்த vlog அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.